ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சுத்தமாக புரியல. என்ன புரியலன்னா, எல்லா கேள்விகளுக்கும் 2 பதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லார்கிட்டேயும் பல்ல காட்டி பேசாத, அது சிலவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, எல்லாருக்கிட்டேயும் சிரித்து பேசு, அன்பாக இரு, அப்போ தான் நல்ல பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, சிரித்து பேசணுமா, சிரித்து பேசக்கூடாதா? இன்னும் சரிங்களா? அதுக்கப்புறம் மனசில் இருக்கிற பாரத்தை யார்கிட்டையாவது சொல்லு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, எப்பயுமே உன் பர்சனல் விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாத, அவங்க உன்னை இலக்காரமாக நினைப்பாங்க. இப்போ நான் கேட்குறேன், மனசில் இருக்கிறத சொல்லணுமா வேண்டாம்? இன்னும் சரிங்களா? 3வது, உன்னை ஏமாற்றிட்டு போகிறாங்களா, அவங்க திருந்தி வந்தால் ஏற்றுக்கோ அப்படின்னு. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, திருந்தி வந்து நீ திருப்பி அவன் ஏற்றுக்கிட்டாலும் அவன் திருப்பியும் பண்ணதே தான் இன்னும் அதிகமாக உன்னை காயப்படுத்திட்டு போவான். இப்போ ஏற்றுக்கலாமா வேண்டாவா? சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்விங்களுக்கும் 2 இருக்குது. செய்யணுமா செய்ய வேணாவா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். சிரித்து பேசினா தப்பு, பேசாமல் இருந்தாலும் தப்பு, நம்ம பர்சனலை வெளியே சொன்னாலும் தப்பு, வெளியே சொல்லனாலும் தப்பு, நம்மளை என்ன திருந்தி வரவங்களை ஏற்றுக்கினாலும் தப்பு, அவங்கள வேணான்னு ஒதுக்குனாலும் தப்பு. என்ன தான் பண்ணுறதுனே தெரியல, டெய்லி ஒரு கன்ஃபியூஷன்லேயே போகுது. இது எனக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்குமே சொல்கிறேன். தெரியல, எனக்கே தெரியல இதுக்கு பதில். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள்.